விஜயுடன் அதிமுக கூட்டணி பிள்ளையார் சுழி போட்டாச்சாம். எடப்பாடி கூட்டத்தில் பறந்த தாவேக கொடி. அதிமுக கூட்டணியில் தாவேக இணைய உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி சூசகமாக பேசியுள்ளார். குமாரபாளையம் தேர்தல் பரப்புரையில் அதிமுக தலைமையில் வலுவான கூட்டணி அமைப்போம் என எடப்பாடி பழனிசாமி பேசினார். அப்போது கூட்டத்திற்கு நடுவே சிலர் தாவேக கொடியை உயர்த்தி உற்சாகமாக கோஷமிட்டனர். அப்போது கொடி பறக்குது, கூட்டணிக்கு பிள்ளையார் சுழி போடப்பட்டு விட்டது, ஸ்டாலின் அவர்களே இந்த ஆரவாரம் உங்கள் செவியை துளைக்கும் என கூறினார் எடப்பாடி பழனிசாமி. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயுடன் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதாக தகவல்கள் பரபரக்கும் சூழலில் கூட்டணி தொடர்பாக இந்த மக்கள் மத்தியில் பேசியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி. 2026 சட்டசபை தேர்தலை ஒட்டி அரசியல் கட்சிகள் தீவிர தேர்தல் பணியாற்றி வருகின்றன. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொகுதி வாரியாக பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், திமுக வெற்று கூட்டணி அமைத்துள்ளது. அதிமுக தலைமையில் வலுவான கூட்டணியாக இருக்கும். இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கி திமுக அரசு சாதனை படைத்துள்ளது. அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டது. கரூரில் ஏற்பட்ட 41 பேர் உயிரிழப்பிற்கு நீதிமன்றம் சொல்வதற்கு முன்னதாக திமுக அரசு விசாரணை குழுவை ஏன் அமைத்தது? ஒரு துறையின் செயலாளர் திமுகவின் கைக்கூலியாக கரூர் சம்பவத்திற்கு பேட்டி அளிக்கிறார். ஏடிஜிபி சொல்வது ஏற்புடையது அல்ல. 41 உயிரிழப்பிற்கு சிபிஐ விசாரணை வேண்டும். தவறு செய்த காவல்துறையை வைத்து விசாரணை நடத்தினால் எப்படி நியாயம் கிடைக்கும்? இந்த சதி திட்டத்தில் யார் ஈடுபட்டிருந்தாலும் அவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். இந்த கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழக கொடியுடன் விஜய் ரசிகர்கள் சிலர் பங்கேற்றிருந்தனர். அதிமுக தலைமையில் வலுவான கூட்டணி அமைப்போம் என எடப்பாடி பழனிசாமி பேசிய போது கூட்டத்திற்கு நடுவே சிலர் தாவேக கொடியை உயர்த்தி உற்சாகமாக கோஷமிட்டனர். அப்போது பாருங்க, கொடி பறக்குது, கூட்டணிக்கு பிள்ளையார் சுழி போட்டாங்க, ஸ்டாலின் அவர்களே இந்த ஆரவாரம் உங்கள் செவியை துளைக்கும் என பேசினார் எடப்பாடி பழனிசாமி. மேலும் எடப்பாடி பழனிசாமி பேசுகையில், சிறந்த ஆட்சி நடப்பதாக ஸ்டாலின் சொல்கிறார். உண்மையில் என்னவென்றால் வறுமை காரணமாக மக்கள் உறுப்புகளை விற்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. திமுக எம்எல்ஏ மருத்துவமனையில் கிட்னி முறைகேடு நடந்ததாக திமுக அரசு அமைத்த குழுவை அறிக்கை கொடுத்தது. அங்கு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு தடை விதித்துள்ளனர். ஆனால் யார் மீதும் நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆளுங்கட்சி எம்எல்ஏ என்பதால் நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனை மதுரை உயர்நீதிமன்ற கிளை கடுமையாக சாடி இருக்கிறது. இதற்கு என தனி அதிகாரிகள் அமைக்கப்பட்டு 1 மாதம் மேலாகிறது. ஆனால் இன்னமும் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. ஏனெனில் திமுக எம்எல்ஏ என்பதால் நடவடிக்கை எடுக்கவில்லை. அண்மையில் கரூரில் 41 பேர் பலியானார்கள். அதற்கு இரவோடு இரவாக போகிறார், குழு அமைக்கிறார், வேகமாக விசாரிக்கிறார். இங்கே ஒரு நியாயம், அங்கே ஒரு நியாயமா? கிட்னி முறைகேட்டை ஏன் விசாரிக்கவில்லை? கரூர் சம்பவத்தை அவசரமாக விசாரிக்க வேண்டிய தேவை என்ன? இதில்தான் உள்நோக்கம் இருக்கிறது. இதெல்லாம் நீதிமன்றத்தில் இருப்பதால் ஆழமாக பேச முடியவில்லை. ஒரு நபர் கமிஷன் அமைத்த பிறகு யாரும் வெளியில் தகவல் சொல்லக்கூடாது என்பது நியதி. ஆனால் திமுக அரசு கமிஷன் அமைத்து அதிகாரிகளை வைத்து பேட்டி கொடுக்க வைக்கிறார்கள். கரூரில் ஒரு துயர சம்பவம் நடந்தது. மக்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் என்று துணை முதல்வர் நினைக்கவில்லை. வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணம் போனார். துயரத்தை கேள்விப்பட்டு திருச்சிக்கு தனி விமானத்தில் வந்தார். மருத்துவமனைக்கு சென்று அஞ்சலி செலுத்தினார். நேராக திருச்சி சென்று மீண்டும் துபாய் போய்விட்டார். இவரெல்லாம் துணை முதல்வராக இருப்பதற்கு தகுதி இருக்கிறதா? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார்.